subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆனி தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு அகில பாரத இந்து மகாசபா நெல்லை மாநகர செயலாளர் செல்வ கணபதி, ஒன்றிய தலைவர் வெங்கடேஷ், தச்சை மண்டல தலைவர் மாடசாமி, செல்வராஜ் ஆகியோரின் ஏற்பாட்டில் 5000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை அகில பாரத இந்து மகாசபா மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன், தொழிலதிபர் சுரேஷ்குமார், கோட்டீஸ்வரன் நகர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலின் ஆனி தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து சுவாமி தேரை இழுத்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆனி தேரோட்ட திருவிழாக்கு வரும் பக்தர்களுக்கு அகில பாரத இந்து மகாசபா சார்பில் சுமார் 5000 பக்தர்களுக்கு மெகா அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. அகில பாரத இந்து மகாசபா மாநில துணைத் தலைவர் கேப்டன் கணேசன், தொழிலதிபர் சுரேஷ்குமார், கோட்டீஸ்வரன் நகர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 5000 பக்தர்களுக்கு அறுசுவை உணவுகளை வழங்கி அன்னதான நிகழ்வை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கோட்ட தலைவர் சுரேஷ்குமார், மாவட்ட தலைவர் கலைச்செல்வன், மாநகர தலைவர் செல்வம், மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா, மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ஆதி அருண், மாவட்ட செயலாளர் கருப்பசாமி, வர்த்தக பிரிவு தலைவர் சிவாஜி சேட், மாநகர துணைத் தலைவர் செல்வம், மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த சிறப்பு அன்னதான நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநகர செயலாளர் செல்வ கணபதி, ஒன்றிய தலைவர் வெங்கடேஷ், தச்சை மண்டல தலைவர் மாடசாமி, செல்வராஜ் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.